பவித்ராக்கு திடீர்னு பனம்பழம் சாப்பிடணும்னு ஆசை வந்துடுச்சு. அதுக்காக அவ இது யாரு சாப்பிட்டா பனம்பழம்னு தெரியல, இந்த பனம்பழத்தை எடுத்துட்டு வந்து என்கிட்ட கொடுத்துட்டு எனக்கு இது போல ஒரு பனம்பழம் எடுத்துட்டோம் அப்படின்னு கேட்டா, உடனே நானும் சரி பவித்ரா உனக்கு நான் போயிட்டு பனம்பழம் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்க பனமரங்கள் அதிகமா இருக்குதோ அந்த இடத்துக்கு போயிட்டேன். இந்த பனமரத்துங்களான வந்ததும் பனம்பழம் எதானா கீழே விழுந்து போயிருக்குதான்னு சொல்லிட்டு தேட ஆரம்பிச்சுட்டேன். நானும் ரொம்ப நேரமா தேடுறேன், ஒரு பனம்பழம் கூட கிடைக்கல. என்னடா இது ஒரு பனம்பழம் கூட கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன்ல தேடினே இருந்தா அப்பதான் செடிங்களான ஒரு பனம்பழம் இருக்கிறதா பார்த்தேன். இந்த பனம்பழத்தை கையில எடுத்ததும் பனம்பழம் வாசனை அச்சு தூக்குது. என்னதான் பனம்பழம் வாசனை செம்மையா வந்தாலும் இந்த பனம்பழத்துல நிறைய பூச்சிங்களா இருக்குது. அதனால இந்த பனம்பழம் நமக்கு வேணாடான்னு சொல்லிட்டு அப்படியே கீழே போட்டேன். சரி வேற எங்கன்னா பனம்பழம் இருக்குதுன்னு சொல்லிட்டு இங்க வந்து இதே எடுத்து பார்த்தா இது எப்ப விழுந்ததோ தெரியல, இப்படி காஞ்சு போயிருக்கு. இதெல்லாம் வேலையாவாது அப்படின்னு சொல்லிட்டு தனியா இருக்கிற இந்த பனமரத்தான வந்தேன். இந்த பனமரத்துல குருவி கூடெல்லாம் கட்டி வச்சிருக்கு. கண்டிப்பா அப்பனா இந்த பனமரத்துல பனம்பழம் இருக்குண்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பனமரத்தை சுத்தி பார்த்தா கீழே ஒரு பனம்பழம் விழுந்து போயிருந்துச்சு. ஆசையா வந்து இந்த பனம்பழத்தை எடுத்து பார்த்தா கடைசியில இந்த பனம்பழத்துல கூட பூச்சி இருக்குது. சரி பரவாயில்ல இந்த பனம்பழத்தை பிரிச்சுன்னா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பனம்பழத்தை பிரிச்சு பார்த்தா சும்மா வாசனை அச்சு தூக்குது. என்ன பண்றது, வாசனை அச்சு தூக்குனாலும் இந்த பனம்பழத்துல பூச்சிங்க இருக்குது. அதனால இந்த பனம்பழத்தை அப்படியே கீழே வச்சுட்டு அதுக்கு பக்கத்திலேயே ரெண்டு பனம்பழம் இருந்துச்சு. இந்த பனம்பழத்துங்களை பார்க்கும்போது உண்மையிலே சூப்பரா இருந்துச்சு. அதனால இந்த ரெண்டு பனம்பழத்தையும் வீட்டுக்கு எடுத்துட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு பனம்பழத்தையும் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போக ஆரம்பிச்சேன். பனம்பழம் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போனதும் பவித்ரா அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டா. இந்த பவித்ரா நீ கேட்ட பனம்பழம் அப்படின்னு சொல்லிட்டு இவகிட்ட பனம்பழத்தை கொடுத்துட்டேன். பனம்பழத்தை கையில வாங்கினதா இவளுக்கு ரொம்ப சந்தோஷம். இவ இந்த பனம்பழத்தை தலையில வச்சுக்கிட்டு கரகாட்டம் கூட ஆடுவா போல, அவ்வளவு சந்தோஷத்துல இருக்கா. சரி இப்ப நம்ம பனம்பழத்தை சுட்டு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பனவலைய பத்த வச்சு அந்த பனவலையில இந்த ரெண்டு பனம்பழத்தையும் எடுத்து வச்சுட்டா. ஒரு பக்கம் அந்த பனவலை எரிய ஆரம்பிச்சிச்சு. ஆனா இந்த நெருப்பெல்லாம் பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு பனவலையை எடுத்துட்டு வந்து இது மேல போட்டு விட்டேன். இன்னொரு பனவலைய போட்டதும் நல்லா திகு திகுன்னு எரிய ஆரம்பிச்சிச்சு. இந்த நெருப்பை பார்த்து பயந்து போய் அவ எங்க போய் நின்ட்டா பாருங்களா. இறுதியா நல்லா எரிஞ்சு முடிஞ்ச பிறகு இவன் இந்த ரெண்டு பனம்பழத்தையும் எடுத்து நல்லா தொடச்சு எடுத்துக்கிட்டான். இப்ப நான் பனம்பழத்தை சாப்பிட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் இந்த ரெண்டு பனம்பழத்தை எடுத்துட்டு வந்து கட்டில மேல உட்காந்துக்கிட்டு பனம்பழத்தை பிரிக்க ஆரம்பிச்சா. இந்த பனம்பழத்தை பிரிச்சதும் பார்க்கும் போதே செம்மையா இருந்துச்சு. இவளால இந்த பனம்பழம் வாசனையை கண்ட்ரோல் பண்ண முடியல. அதனால இவன் இந்த பனம்பழத்தை பிரிச்சு சாப்பிட ஆரம்பிச்சுட்டா. உண்மையா சொல்ல போனா பனம்பழம் செம்ம டேஸ்டா இருந்துச்சு. உங்களுக்கும் பிடிக்கும்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.